அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். அழகாக ஒரு குட்டி கதையை இன்னைக்கு சிந்திக்கலாம். அதாவது அறிவுத்திறன் எப்படி உயிருள்ள பொருட்களிலும் உயிரற்ற பொருட்களிலும் செயல்படுகிறது அப்படின்னு நாம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுக்கலாம். வேதாத்ரி மகரிஷி ஐயா ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப அவர் அவருக்கு இளநீர் கொடுத்திருக்காரு. இளநீர் குடிக்கும் பொழுது வேதாத்ரி ஐயா சொல்றாருலாம், "பா, என்ன உப்பு நீர் ரொம்ப நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்றாரு. "ஐயா, இது இளநீருங்க ஐயா, இது உப்பு நீருன்னு சொல்றீங்களே" அப்படின்னு கேட்கிறாரு அவர். அதுக்கு அவர் சொல்றாரு, "இந்த கடல்ல உப்பு உப்பு நீர் தானே, இந்த கடல்ல இருந்து தான் அந்த தண்ணி ஆவியாகி மேகமாகி மழையாகி மேடு பள்ளங்களை கடந்து பூமி நிலத்தடியில போயிட்டு இங்கிருந்து இந்த தென்னை மரத்துக்கு இந்த தண்ணி தான் மேல போயிட்டு இப்போ இந்த இளநீரா வந்திருக்கு. அப்ப அது உப்பு நீர் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க ஐயா, உப்பு நீர் தான் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அந்த உப்பு நீர் எப்படி இன்னைக்குது? எப்படி அந்த மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு அந்த அறிவு எப்படி வந்தது? நாம சிந்திக்கணும். துட்டுப்பட்டு போட்டாலும் அந்த அறிவு எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஐயா சொல்வாரு, மரத்தை துண்டு போட்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த அறிவு எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த அறிவு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் எல்லா தண்ணியையும் கோகோனட் வாட்டராகவே மாத்தி சேல்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா ஒவ்வொரு உயிரற்ற பொருட்களிலும் அந்த ஓரறிவு ஜீவனுள்ள தாவரத்திலும் அந்த தென்னை மரத்திலும் கூட அறிவு இருக்கு. அந்த உப்பு நீரை எப்படி இனிப்பு நீரா மாற்றுது? யாரு மாத்துறது? யார் அங்க அறிவா செயல்படுவதுன்றது நாம சிந்திக்கணும். இறைவன் எப்படி வியக்கணும். இறைவனுடைய விஷயங்களை பார்க்கும்போது வியந்து பார்க்கணும். ஒரு சர்க்கரை எடுத்துக்கிட்டா இனிப்பு சுவை எப்படி வருது? ஒரு உப்பு எடுத்துக்கிட்டா கரிக்கும் சுவை. ஒரு பச்சை மிளகாயிலேயே பார்த்தீங்கன்னா நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய், வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. அப்போ எப்படி தக்காளியில வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. கத்திரிக்காயில ப்ளூ கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காய், எவ்வளவு வகைகள். எப்படி இறைவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்துக்குள்ளயும் அறிவு எப்படி வச்சிருக்காருன்றத நம்ம சிந்திக்கணும். அந்த அறிவே இறைவனாக தான் வந்திருக்காரு. அறிவாகத்தான் இறைவன் வந்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான ஒரு குட்டி கதை. குளவி குளவியை நம்ம பார்த்திருக்கோம். அந்த குளவி கூடு கட்டும். எப்படி கூடு கட்டும் பாத்தீங்கன்னா, மண் இருக்கு இல்லைங்களா, களிமண்ணை அந்த வாயிலுடைய இருக்க எச்சையை வச்சு நல்லா குழைச்சி அழகாக ஒரு செவத்துங்கள்ல ஓரங்களில் கார்னரா இருக்கிற அந்த மூளையா இருக்கிற இடத்துல எல்லாம் அது அழகாக கூடு கட்டும். கூடு கட்டிட்டு என்ன பண்ணுமா, குளவி போயிட்டு தாவரங்கள்ல இந்த இலைகள்லாம் மேல புழு இருக்கும் இல்லையா, அதை போய் வாட்ச் பண்ணணும். எந்த புழு நல்லா திடமா இருக்குன்னு வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிட்டு அந்த கொடுக்கால ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடுமா, அதாவது குளவி கொட்டிடுமா அந்த புழு. கொட்டனா அந்த புழு சாகாதான், மயக்க நிலைக்கு போயிடுமா. உடனே என்ன பண்ணுமா, அந்த குளவி அந்த புழுவை அழகா தூக்கிட்டு அது கட்டியிருக்கு இல்லையா கூடு, அதுக்குள்ள வச்சிருமா. வச்சுட்டு இந்த புழு எத்தனை முட்டைகளை தாங்கும் என்று ஆராய்ச்சி செய்துவிட்டு தன்னுடைய முட்டையை புழுக்குள்ள வச்சிருவான். நல்லா பாருங்க, குளவி அதனுடைய முட்டையை அது வச்சுக்காது. அந்த புழுக்குள்ள அந்த புழுவுடைய உடலுக்குள்ள அந்த 2 முட்டையை வச்சிடுமா அதுக்குள்ள. வச்சுட்டு அந்த கூடை அழகா ஒயிட் கலர்ல மூடிட்டு இருக்கும். நீங்க பார்த்து வாட்ச் பண்ணி பாருங்க. அழகா ஒயிட் கலர்ல மூடிட்டு வெளியில பறந்துடும். அவ்வளவுதான், அது வேலை முடிஞ்சு போச்சு. குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த குளவி முட்டை எங்க வளருது? புழு வயிற்றுக்குள்ள வளருது. என்ன அழகு இல்ல? அந்த புழு வயிற்றுக்குள்ள அந்த முட்டை வளர்ந்து உடைச்சி வெளியே வரும் பொழுது புழு உயிரோட தான் இருக்கு, ஆனா மயக்க நிலையில இருக்கு. அதை முட்டை வெளியே அந்த பூச்சி என்ன பண்ணுமா, அந்த புழுவையே அரிச்சு உணவா எடுத்துக்கணும். அது ரெக்கை வர வரைக்கும் அந்த கூட்டுக்குள்ளேயே தான் இருக்குமா அந்த பூச்சி, இந்த குளவி பூச்சி.
ரெக்க வந்த பிறகு அந்த அம்மா அழகா அந்த ஓட்ட அந்த முடி வெள்ளையா ஒரு லேயர் மாதிரி முடி வச்சிருக்காங்களே அந்த கூட்டை, அந்த லேயரை அந்த கொடுக்கால இடிச்சு அது வெளியே பறந்து அழகா வந்துருமா. எப்படி இந்த குழவிக்கு இந்த வகையான அறிவு திறனை இறைவன் வச்சிருப்பாரு? நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம ஆராய்ச்சி செய்யணும். இறைவன் எப்படியெல்லாம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட அறிவுகளை வச்சிருக்காரு அப்படின்னு நாம சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் இயற்கையை பார்த்து வியக்கணும்.